2026 தேர்தல் விஜய் சாதனையாளரா ஸ்பாய்லரா? 2026 தேர்தலோட மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியிருக்காரு விஜய். தனிச்சு போட்டி தானே முதல்வர் வேட்பாளர்னு விஜய் திட்டவட்டமா அறிவிச்ச பிறகும் கூட அவரோட கொள்கை எதிரியான பாஜக தொடர்ந்து அவரை கூட்டணிக்கு அழைச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. களத்திலேயே இல்லாத கட்சின்னு அதிமுகவை விஜய் பகிரங்கமா விமர்சிச்சாலும் விஜய் மேல அதிமுக கட்சி தலைமை இன்னும் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறத தவிர்த்துட்டு வரதும் கவனம் பெறுது. ஆளுங்கட்சியான திமுகவோட தலைவர் தன்னோட அண்மை கால பேச்சுல ஆங்கில வார்த்தைகளை கலந்தும் இளைஞர் இளம் பெண்களை ஈர்க்கிற விதமாகவும் தன்னோட பேச்சையே மாத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. மொத்தத்துல விஜயோட வருகை தமிழக அரசியல் கட்சிகளை பல வகைகள்ல பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயம் விஜய் முதன்மை சக்தியா வளர்ந்து சாதனை படைப்பாரா, களத்துல வாக்குகளை பிரிச்சு ஆளும் கட்சி எதிர்கட்சிகளோட வேட்பாளர்களை தோல்வியடைய செய்வாராங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. 2026 தேர்தலில் விஜய் சாதனையாளரா இருக்க போறாரா, ஸ்பாய்லரா உருவெடுப்பாரா? விஜயோட வருகை எந்த கட்சிகளுக்கு பாதகம், யாருக்கு சாதகம்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக அதிமுகங்கிற 2 திராவிட கட்சிகளை சுத்தியே தமிழ்நாட்டு அரசியல் இருந்துகிட்டு இருந்த நிலையில விஜய் தலைமையிலான தாவேக அடியெடுத்து வச்சதும் அரசியல் களமே மாற துவங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே இளைஞர் அணியில வலுவோட இருக்கிற திமுக விஜய் வரவுக்கு பிறகு அதோட வலிமையை இன்னும் அதிகப்படுத்துறதையும் இளைஞர் அணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பல கட்டங்கள்ல நிர்வாகிகளை நியமிச்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதோட வெளிப்பாடா திருவண்ணாமலையில நடந்த திமுக இளைஞரணி மண்டல மாநாட்டில் இளைஞர் அணியோட ஒரு பகுதியோட நிர்வாகிகளே 1.5 லட்சம் பேர் பங்கேற்றாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் சந்திப்பை நடத்த ஆரம்பிச்ச உடனேயே தாவேகாவை திமுக அமைச்சர்கள் விமர்சிச்ச விதமே விஜயோட அரசியல் பலத்தை காட்டினதா பார்க்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் பலமான எதிர்கட்சியாவும் கூட்டணியாவும் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் பத்தின கருத்துக்கள்ல குழப்பம் நிலவரத பார்க்க முடியுது. ஆரம்பத்துல அதிமுகவை விமர்சிக்காத விஜய் களத்திலேயே இல்லாத கட்சின்னு சொல்ல அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. அதுக்கு முன்னால தன்னோட பிரச்சாரத்துல தாவேக கொடியை பார்த்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு தாவேகாவுக்கு கூட்டணிக்கான அழைப்பையே விடுத்திருந்தாரு. பாஜகவும் விஜயோட அரசியலை தினமும் விமர்சிக்க துவங்கியிருந்தாலும் கூட்டணிக்கு அழைச்சுக்கிட்டே இருக்கிறதும் கவனம் பெறுது. செங்கோட்டையன் மாதிரியான அதிமுகவோட சீனியர்கள் விஜய் பக்கம் போக தாவேகாவோட தேர்தல் முக்கியத்துவம் கூடுனதை பார்க்க முடியுது. அடுத்து OPS தினகரனும் தாவேக கூட்டணிக்கு போறாங்களாங்கிறது தலைப்புச் செய்திகளாவே இருந்துட்டு இருக்க அளவுக்கு விஜயோட அரசியல் ஆதிக்கம் 2026 இருக்க போறதுக்கான முன்னோட்டமா பார்க்கப்படுது. 1972 அதிமுகவை தொடங்கின எம்ஜிஆர் 1977 சட்டமன்ற தேர்தலில் CPI, ஃபார்வர்ட் பிளாக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளோட கூட்டணி அமைச்சு அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றார். அதிமுக தனிப்பட்ட முறையில் 130 தொகுதிகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 12 இடங்களையும், முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக் தலா 1 இடங்களை கைப்பற்றுச்சு. உச்ச நடிகரா வலம் வந்த எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சிக்கு வந்தாருங்கிறதையும், தீவிர அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த பிரம்மாண்டமான வெற்றி எம்ஜிஆருக்கு சாத்தியமாச்சுங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதே போல நடிகரா 26 ஆண்டுகள் பயணிச்சு ரசிகர் மன்றங்களை வலுவா ஒரு கட்சி போலவே கட்டமைச்சு 2005 கட்சி தொடங்கின விஜயகாந்த் 2006 தேர்தலில் தனிச்சு களமிறங்கி அவரை தவிர வேற யாரும் வெற்றி பெறலைன்னாலும் சுமார் 8.5% வாக்குகளை வாங்கினார். ஆனா அந்த தேர்தலில் திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமலும் அதிமுக பல தொகுதிகளில் விஜயகாந்த் பிரிச்ச ஓட்டுகளால தோல்வி அடைஞ்சதும் நடந்துச்சு. விஜயகாந்த் கட்சி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலையும் தோத்துட்டாலும் பெரும்பாலான தொகுதிகளோட வெற்றி தோல்விகளை விஜயகாந்த் கட்சி வாங்கின ஓட்டுகள் முடிவு செஞ்சது 2006 தேர்தல் முடிவுகளில் நிரூபிக்கப்பட்டதும் கவனம் பெறுது. 2021 தேர்தலில் புதிய கட்சியா களமிறங்கின அமமுக வாங்கின ஓட்டுகளும் அதிமுகவோட சில தொகுதிகளோட தோல்விக்கு காரணமா இருந்ததையும் பார்க்க முடியுது. விஜயும் 2026 தேர்தலில் யாருக்கு ஸ்பாய்லரா இருக்க போறாருங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளா மாறியிருக்கு.
முதல் முறையா தேர்தலை சந்திக்கிற விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்ங்கிற கருத்துக்கள் அரசியல்ல முன்வைக்கப்பட்டு இருக்க நேரத்துல விஜய் 2026 தேர்தல்ல ஆளும் கூட்டணிக்கோ எதிர்க்கட்சிகளோட கூட்டணிக்கோ ஒரு ஸ்பாய்லரா இருப்பாருங்கிற விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இது தொடர்பா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்த பாஜகவோட தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூட விஜய ஒரு ஸ்பாய்லர்னு தான் பாஜக ஆலோசனை கூட்டத்துல அடையாளப்படுத்தியிருக்காருங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. இதுக்கு பிறகுதான் அதிமுகவில இருந்தும் பாஜகவில இருந்தும் திமுகவை வீழ்த்தணுங்கிற பொது நோக்கத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேரணும்னு விஜய் பேரை குறிப்பிடாம அழைப்புகள் விடுக்கப்பட்டு இருக்கு. அதிமுகவோட மூத்த தலைவரான செம்மலை இன்னும் தன்னோட பலத்தை நிரூபிக்காத விஜய் முதல் தேர்தல்லையே முதல்வர்னு தன்னை முன்னிறுத்தாம திமுகவை வீழ்த்த போற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஸ்பான்சரா இருக்கணும்னு வெளிப்படையாவே அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லப்படல. விஜய்க்கு கூடுற கூட்டம் ஒரு நடிகருக்கானதா இல்ல விஜய ஒரு அரசியல்வாதியா பார்த்து வர கூட்டமாங்கிறத பார்க்க வேண்டியதும் அவசியமாகுது. இப்போதைக்கு விஜய் அரசியல் ஒரு ஸ்பாய்லரா இருக்கிற நிலையை தான் பார்க்க முடியுது. அது யாருக்கான வாக்குகளை பிரிக்க போகுதுன்றது தேர்தல் முடிவுகள்ல தான் தெரிய வரும்.